ஆரம்பித்தாச்சு. இந்த பதிவில் பேஸ்லேருந்து ஹைட் வளர்த்த ஆரம்பிச்சோம்ல, பார்ட் 2 இது. நார்மல் டு கிராஸுக்கு அப்போ வந்து நம்ம 4 ஒயர் சேர்த்தோம் இல்லையா, இந்த 4 ஒயர் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நமக்கு சீட் ஆகும். 4 போட்டு சீட் ஆகுது பிறகு இந்த இடத்த பிடிச்சி நம்ம நாட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு நார்மல்லேருந்து கிராஸுக்கு மாறுற இடம். சோஃபார் வந்து நம்ம 4 ஒயரு 4 பூ ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, ஒரு ஒயர் ஜாயின் பண்ண 4 பூ, அதுக்குள்ள நார்மல் ரன்னிங் தான். நீங்கள் இது இங்கே தான் கிராஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி 5 பூ இருக்குங்களா. இப்போ அதே போல் இந்த பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பயன்படுத்தி இதை ரன்னிங் சீட் ஆகுது, இதை பயன்படுத்தி 2 பூ போடுறேன். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணுது, இப்படி வரும் பாருங்க, இந்த பிங்க் கலர். அதை பயன்படுத்தி இந்த பக்கம் 2 பூ, இங்கே 1 இங்கே 2 பூ. இந்த பெண்டகன் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் 2 பூ, ரைட் சைடு 2 பூ, லெஃப்ட் சைடு 2 பூ. பாருங்கள், இந்த சைடும் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், இந்த பென்டகனுக்கு பென்டகன், இந்த பென்டகன் இருக்குங்களா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற 2 பூ போடணும் இல்லைங்களா. அந்த பக்கம் கதை போட்டுட்டேன், இந்த பக்கம் கதை போடணும். ஸோ இந்த பக்கம் 2 பூ போட்டுட்டோம்னா, இந்த பக்கம் 2 பூ, அந்த பக்கம் 2 பூ போட்டோமா, இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயர்லேருந்து. இப்போ இது 2 இப்படி சீட் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிளாக் பூ. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கேல்பல் டிசைன் வந்து கிராஸ் நாட்டுக்கு தேவையான அமைப்பு வரும். நம்ம போட்டு முடிச்சா தான் ஸ்கேல்பல் டிசைன் தேவைப்படுது. போட்டு முடிச்சது டிசைன் வருது நமக்கு கிராஸ் நாட்டுக்கு உட்காரு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் 2 பூ போட்டு காட்டினால, அதே போல் இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது இந்த 2 ஒயரை இப்படி ஜாயின் பண்ணுவோமா, இது 2 சீட் ஆகுது. ஜாயின் பண்ணால் ஒரு பென்டகன் கிடைக்குமா. பென்டகன் கிடச்சிச்சுங்களா. இப்போ ஏற்கனவே இந்த சைடு 2 பூ போட்டு வச்சுட்டோம், அந்த ஒயரை ஜாயின் பண்ணி. இந்த ஒயரை ஜாயின் பண்ணதுக்கு 2 பூ போடணும். இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு போட்டு வச்சுட்ருக்கோம். இந்த 2 பூ போட்டோடனே நமக்கு சீட் ஆகுது. இப்போ இங்கே பிங்க் கலர் பூ, அங்கே பிளாக் கலர் பூ வந்துச்சுங்களா, நமக்கு இங்கே பிங்க் கலர் பூ வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பிளாக் கலர் பூ கிடச்சிதா, இங்கே பிங்க் கலர் பூ. இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுகிட்டே வந்துட்டால் அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இது ஸ்டெப் 2, கிராஸாக கன்வெர்ட் ஆகிறது, கிராஸ் நாட்டை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டெப் ஆரம்பிக்கும் போதே ரன்னிங் ஒயர் புக் பண்ணுறது. ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி 4 பூ போட்டோம்ல, அதோட ரன்னிங் ஒயரோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது போல் ஜாயின் பண்ண வேண்டாம். ஒரு அந்த கிராஸாக சீட்டானதை போட்டு காட்டினா இல்லைங்களா, அது ஒரு பென்டகன் வரும்.
அதுக்கு அடுத்தது போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள். இது பாருங்கள், இது ட்ரையாங்கிள். பென்டகனுக்கு அப்புறம் ட்ரையாங்கிள். இதோ பென்டகன் பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதுக்கு பென்டகன் பூ போட்ட பிறகு 2 பூ, லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பூ. இந்த 2 ஒயரும் 4 பூ போட்டு ஸ்வீட் ஆகிற ஒயரை பிடிச்சி போட்டோம்னா ஒரு பென்டகன் வரும். அதுக்கப்புறம் அது போட்ட பிறகு லெஃப்ட் சைட் போகிற வயலில் 2 பூவும், ரைட் சைட் போகிற 2 பூவும் போட்டு முடித்தோம்னா மொத்தம் நமக்கு 5 பூ வரும். அதே போல் இந்த பக்கம் போடும்போது அதே மாதிரி வரும். அப்போ மிடில் வந்து இந்த மாதிரி சேம் கலர் சீட் ஆகும். பிளாக்கோ பிங்க்கோ அந்த மாதிரி சீட் ஆகிட்டே வரும் அடுத்தடுத்து. சரிங்களா? இந்த அளவுக்கு போட்டுட்டோம்னா நம்ம இப்போ கிராஸ் கூட ஹைட் வளர்த்துறதுக்கு தயாராகிட்டோன்னு அர்த்தம். இதோட கிராஸ் கூட நார்மல் நாட்லேருந்து கிராஸ் நாட் மாற்றுறது தான் செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.